आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. கண்ணனை சிறைப்பிடிக்கிறதுக்காக பாதாளத்துல பள்ளம் வெட்டினா துரியோதனன். வேணும்னு பாண்டவ தூதனா கண்ணன் வராரு இல்லையோ, அவரை பிடிச்சு விடலாங்கிறத கீழே பள்ளம் வெட்டிட்டு நல்லா ரத்தன கம்பளம் போட்டு மூழ்கிட்டான். அதுக்கு மேல ஒரு சிங்காசனத்தை போட்டான். கண்ணன் உள்ள நுழைஞ்சிட்டார். நுழைஞ்ச உடனே நேர கூப்பிட்டு இந்த சிங்காசனத்துல உட்கார்ந்துக்கோன்னா அவர் மறுத்தார். வேண்டாம், நான் ஏதோ நேற்று வரைக்கும் எங்கேயோ வாழ்ந்தேன், எங்கேயோ இருந்திருக்கேன், நான் தூதனா வந்தவன், எனக்கு ஒன்று ராஜாவுக்குரிய ஆசனம்னா வேண்டாம், நான் ஒரு சின்ன ஆசனத்துல உட்கார்ந்துக்கிறேன்னு அவரா போயிட்டார். அவரை வலுக்கட்டாயமா பிடித்து துரியோதனை கூண்டு வந்து இங்கேதான் உட்காரணும்னா, இப்படி நம்மளை யாரான்னு சொன்னாலே அந்த நாற்காலியில குண்டூசியான்னு வச்சிருப்போம் சார் அப்படிங்கிற சந்தேகம் வந்து அவரை கூட்டு வந்தார், உட்காத்தி வச்சார். கண்ணனோ வெண்ணெய் பால் தயிர் எல்லாம் சாப்பிட்டு பளபளான்னு முசு முசுன்னு இருக்கிறது. உட்கார்ந்த உடனே தாங்கலை சிங்காசனம், நெருன்னு முறிஞ்சு போச்சு. முறிஞ்சு போனா உள்ள விடுறார். கீழே பார்த்தா பள்ளத்தாக்கு, பள்ளத்துல மல்லர்களை நிறுத்தி வச்சு இவரை சிறப்பிடிக்கிறதுக்காக முட்டாள் திட்டம் போட்டு வச்சிருக்கான். இப்படியா என்ன பிடிக்கணும்னு நினைச்சிருந்தனே என்று சொன்ன கோபத்துல வளர்ந்தார். ஆகாசத்தை போய் திருமுடி முட்டிச்சு, பாத்தாளத்தை போய் திருவடி முற்றிச்சு. நிமிஷ போதில் அவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்திருந்தார். காலால் துகைத்தார். துவம்சம், கீழே இருக்கிறவன்லாம் போயிட்டான். நேரம் அதே வேகத்தோட ராஜசபைக்கு வந்தார். எங்கு பார்த்தாலும் நடந்துட்டு இருக்கிற எதிரி யாருக்கு ஒண்ணும் புரியல. துரியோதனுக்கு பயம், கர்ணனுக்கு பயம், பீஷ்மன துரோணம். ஓஹோ, இவனை போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமே, முட்டாள் இப்படி பண்ணிட்டானே, கொஞ்சம் இருந்த வாய்ப்பை கூட நழுவு விட்டானேன்னு அவளுக்கு பயம். அதே வேகத்துல சட்டுன்னு திருமேனியை குறைச்சிட்டவர். இப்ப பேச்சு முடிந்தது, நாளை காலை வருவோம் அப்படின்னு சொன்னார். இந்த பக்கம் சாத்தியக்கு, இந்த பக்கம் விதுரன். ரெண்டு பேர் கையை பிடிச்சுனுட்டார். பிடிச்சுனுட்டு தாண்டார். ராஜவீதியில வந்துட்டார். கோபமா இருப்பர் போல் இருக்கு நினைச்சுட்டு இருக்கார். யாரெல்லாம் விரோதிகளோ அத்தனை பேருக்கும் கோபத்தை பொழிகிறார். பிடிச்சிட்டு இருக்கிற சாத்தியக்கு விதுரன் இடத்துல அன்பையா பொழிஞ்சுட்டு கையை பிடிச்சுன்னு போறார். இது எப்படி சுவாமி சாத்தியம்? ஒரு பக்கத்துல இத்தனை பேரும் கோபத்தால பயப்படுறார், அதே சமயத்துல பயமில்லாத ஒரு விதுரன் சாத்தியக்கு கையை பிடிச்சுன்னு போயிட்டு இருக்காரு. என்னால் ஆமா, இரண்யகசிபு நடத்துல அத்தனை கோபத்தை காட்டினவர், அதே சமயத்துல பிரகலாத நடத்துல அன்பை பொழிஞ்சிட்டே இருக்கலையா. நரசிம்மம் ரெண்டை சேர்க்க முடியுமாண்ணா? திருமேனியிலே சேர்த்துட்டாரு. கோபத்தையும் பிரசாதத்தையும் சேர்க்க மாட்டாரா? நரத்தம் மிருகத்துவம் திருமேனியில சேராது. ஆனா அவருடைய குணம் சேர்ந்துப்பார். கோபமும் காட்டுறார், பிரசாதத்தையும் காட்டுறார். ரெண்டு நரசிம்மன் இடத்துல பார்த்தோம். அதே வேகத்துலதான் கண்ணனும் வெளியில போயிட்டார். ஒவ்வொரு மாளிகையா தாண்டது. பீஷ்மர் மாளிகை பெரிய இடம், உள்ள போல. தயாரா இருக்காவா எல்லாம் பண்ணிட்டு போகல. துரோணருடையது ரொம்ப பெரிய மாளிகை போல. அதுக்கப்புறம் துரியோதனன் மாளிகை போல. இன்னும் தாண்டார். விதுரனுக்கு நிஜமாவே புரியல. கண்ணா, நீ எங்க போறதா இருக்க? ஏதோ நீ கையை பிடிச்சிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு தரதரான்னு இழுத்துன்னு போற, அப்புறம் போயிட்டு இருக்கேன், நானும் கூட வந்துட்டு இருக்கேன், இப்ப எங்க போறேன்னா ஏன் உங்க வீட்டுக்கு தான் வர்றதா இருக்கும் என்றா. தாண்டினா சின்ன வீடு, அவ்வளவுதான் அவருக்கு இருக்கு. இங்கேயா உள்ள வரப்போறேன்? எனக்கு ஒண்ணுமே அதுக்கு தகுதி கிடையாது. நான் ஏதோ உங்க ராதன், என் வீட்டுக்கு போய் வரையன்னு சொல்லியிருக்கியே. உங்க வீட்டுக்கு தான் வரணும் முடிவு பண்ணியிருக்கேன், வரலாமா இல்லையா? கண்டிப்பா, அது அடியம் பண்ணியிருக்கிற பாக்கியம். அவசியம் உள்ள வாருன்னார். கூட்டின்னு போனார். மனையெல்லாம் போட்டுவிட்டார். வேணுமா பழமா கொடுத்தார், வாங்கினார். தோலையா சாப்பிட்டார். வச்சுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப சௌக்கியமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிறார், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறா, அணைச்சுக்கிறார். ரொம்ப நாழி போச்சு. தூங்கிட்டார் கண்ணன். அதுக்கப்புறம் துரியோதனன் அவர் வந்து சந்தித்து மெதுவா கேள்வி கேட்கிறான். பீஷ்மத்ரோணா வதிக்கிரமிய மாஞ்சைவ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ரிஷல போஜனம். எதற்காக இந்த தாழ்ந்தவன் வீட்டுக்கு போனேன்? பீஷ்மரை விட்டாய், துரோணரை விட்டாய், என்ன விட்டாய். பீஷ்மத்ரோணா வதிக்கிரமிய, பீஷ்மரனையும் துரோணரையும் விட்டு, மாஞ்சைவ என்னையும் விட்டு எதற்காக விதுரனிடத்திலே போனாய்? கண்ணன் மெதுவா, நீ இப்ப ஸ்லோகம் சொன்னிய துரியோதனா, இதுக்காகத்தான் போனேன்னாரு. என்ன தப்பா சொல்லியிருக்கேன்? இப்போ பாரு, பீஷ்ம துரோணர்களுடைய மாளிகையை விட்டாய், என் மாளிகையும் விட்டாய், ஏன் விதுரன் வீட்டுக்கு போனாய்? இப்படித்தானே துரியோதனா கேட்டேன்.
உன்னுடைய பேச்சிலேயே திமிர் தெரியறதே துரியோதனா. எங்கேனால் பீஷ்ம துரோணர்களுடையன்னு சேர்த்தியா, உன்னை மட்டும் தனியா பிரிச்சிட்டியா? என்ன சொல்லியிருக்கலாம்? பீஷ்மரை விட்டாய், துரோணரை விட்டாய், என்னை விட்டாய். இல்லைன்னா பீஷ்மரையும் துரோணரையும் என்னையும் விட்டாய், இப்படிதானே சொல்லியிருக்கணும். ஆனா அவன் எப்படி பிரிக்கிறான்? பீஷ்ம துரோணர்களை விட்டாய், என்னையும் விட்டாய், ஏன் விதுரனிடத்தில் போனாய்? ஏன் இப்படி கேட்டிருக்கான்னா அவன் மனசுல என்ன திமிர் இருக்குன்னா அவ 2 பேரும் சேர்ந்தாதான் இவனுக்கு சமமா. அதனால பீஷ்ம துரோணர்களை ஒரு தட்டுல வைக்கிறான், தன்னை இன்னொரு தட்டுல வச்சுக்கிறான். ஏன்னா அவ 2 பேர் சேர்ந்தாதான் துரியோதனனுக்கு சமம்னு அந்த முட்டாள் நினைச்சிட்டு இருக்கான். அதனால சொல்றச்சேவே பீஷ்ம துரோணாவதிக்கிரமியனால் கண்ணன் சொன்னார், இந்த அகங்காரம் உனக்கு முதல்ல அடங்கட்டும், அப்புறம் உன் வீட்டுக்கு வரணுமா இல்லையாங்கிறத பத்தி நான் யோசிக்கிறேன். இப்போ ஏன் தெரியுமா விட்டுருக்கேன்? காலையில வந்து உன் வீட்டுல நான் சாப்பிட்டு மத்தியானம் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது துரியோதனா. ஏன்னா உண்ட வீட்டுக்கு 2 ஆயிடுமோ இல்லையோ. துஷதன்னன்ன போக்தவ்யம் துஷந்தன் நைவ போதையேது. எப்பவும் விரோதியினுடைய வீட்டுல போய் சாப்பிடாதே, விரோதிக்கு உணவு அளிக்காதேங்கிறது. துஷதன்னன்ன போக்தவ்யம், விரோதி பகைவன் கொடுக்குற சோற்றை சாப்பிடாதே. துஷந்தன் நைவ போஜையேது, யார் பகைவனோ உன் வீட்டு கூட்டு சாப்பாடு போடாது. என்ன பண்ணிட்டியானால் கார்த்தால சாப்பிட்டு மத்தியானம் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியாது, உண்ட வீட்டுக்கு 2 ஆயிடும். அதனாலதான் நான் சாப்பிடலேன்னார் கண்ணன். அடுத்து துரியோதன் கேள்வி கேட்கிறான், என்னத்துக்கு? எனக்கு உனக்கு விரோதமே இல்லையே, விரோதி வீட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், உனக்கு எனக்கு என்ன விரோதம்? அதுக்கு கண்ணன் பதில் சொல்றார், பாண்டவான் துஷசேராஜன்னு பாண்டவர்களை விரோதிக்கிறியே, இதான் ஒரு பதில். துரியோதனன் திருப்பி கேட்கிறான், அது எனக்கு அவளுக்கு இருக்கிற பங்காளி சண்டை, உனக்கு என்ன வந்தது? இப்போ எனக்கு உனக்கும் பங்காளி சண்டை இல்லையே. இல்லையே, பாண்டவர்களுக்கு உனக்கு சண்டைன்னு சொன்னேன். வாஸ்தவம். அடுத்து கண்ணன் சொல்றார், மம பிராணாகி பாண்டவாக, நீ இது உன் பங்காளி சண்டை இல்லை, அந்த சண்டை எனக்கு வந்துடுத்து போ. ஏனால் எனக்கு பிராணனை போன்றவர்கள் பாண்டவர்கள். கண்ணன் சொல்லியிருக்கிற வார்த்தை மம பிராணாகி பாண்டவாக, எனக்கு பிராணன் உயிருக்கு சமமானவர்கள் பாண்டவர்கள்னால் அப்ப அவர்களை விரோதிச்சியானா என்ன விரோதிச்சேன்னு தான் அர்த்தம். இப்போ துரியோதன் கேட்கிறான், நீ அவர்களை உயிருக்கு சமமானவர்கள்னு சொல்ற அளவுக்கு அவ என்ன பண்ணிருக்கா உனக்குன்னா? அப்ப கண்ணன் பதில் சொல்லி ஆகணுமோ இல்லையோ? சொல்லியிருக்காளே, நிறைய பண்ணிருக்கா. ஒண்ணும் பண்ணதில்லை, ஒரு வார்த்தை சொல்லியிருக்காளாம், கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக. அப்படி என்ன வாழுது பெருமைனால், கண்ணனா மற்றொன்றாங்கிற கேள்வி வந்தால் மற்றொன்று வேண்டாம், கண்ணனை பற்றினோம்னு சொல்லிடுவனும். இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான மயங்கி கிடக்கிறார் கண்ணனுக்கு. கிருஷ்ணாஸ்ரயாக கண்ணனையே பற்றினவர்கள், கிருஷ்ணபலாக கண்ணனையே நாதனா கொண்டவர்கள், பலமா கொண்டவர்கள், கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக. இது எங்கு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்? சண்டை மூள போறது. 2 பேருமே சண்டைக்கு உதவி கேட்கறதுக்காக கண்ணனை சந்திக்கிறதுக்கு வரா. கண்ணன் சயனிச்சுட்டு இருக்கார். திருமங்கியா என் நம்மாழ்வாருடைய திருக்கண்ணபுரம் பாசுரம் 9ஆம் பத்து கடைசி பதிகத்தில் மாலனண்ணி தொழுதெழுமிடோ வினகட காலமாலை கமலமலரிட்டு நீர் வேலமோதும் மதில்னு திருக்கண்ணபுரத்துக்கு ஒரு பாசுரம் பாடுறார். அதுல சொல்றார், மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். பகவான் ரொம்ப மெய்யனா இருப்பார். யாரிடத்தில்? விரும்பி தொழுவார்க்கெல்லாம். விருப்பத்தோட கிட்டக்க வந்து யார் நமஸ்கரிக்கிறாளோ அவர்களிடத்துல மெய்யனா இருப்பார். ஆனா பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம், யாரெல்லாம் வந்தேன் போனேன்ற அப்புறம் வெளியிலேருந்து தொழுகிறார்களோ அவர்களுக்கு பொய்யனா நடந்துடுவார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அடியாருக்கு மெய்யன்னுட்டு. மெய்யனா இருக்காரானால் பாட்டில் 2ஐயும் சொல்றார் ஆழ்வார், மெய்யனாகவும் இருக்கார் பொய்யனாகவும் இருக்காருங்கிறார். ஆனா நீங்க நன்னா கேட்டுட்டீங்கன்னா இதன் அர்த்தம் புரிஞ்சுனுப்போம். கண்ணன் சயனிச்சிருக்கார், துரியோதனன் வந்தார், அர்ஜுனன் வந்தார். முதல்ல அர்ஜுனன் வந்துட்டார். வந்த உடனே போய் முதல்ல துரியோதனன் வந்தவன் தலைப்பக்கத்துல போய் உட்காந்துட்டான். அடுத்தது அர்ஜுனன் வந்தான். துரியோதனுக்கு அகங்காரம், அதனால தலைப்பக்கத்துல உட்காந்துட்டான். கண்ணனுடைய திருவடியில உட்கார்றத தனக்கு கேவலமா நினைச்சிருந்தான். ஆனால் அங்க போல தலைப்பக்கத்துல போய் உட்காந்துட்டான். அர்ஜுனன் வந்தார், வழக்கம் போல அடியேன் திருவடியில போய் உட்காந்துட்டார். கண்ணன் கண்ணு முடிக்கிறார். அப்போ நன்னா தூங்கிட்டு இருந்திருப்பாரா, தூங்கிட்டாப்புல பண்ணிட்டு இருந்திருப்பார், இவ்வளவுதான் செஞ்சுட்டு இருந்திருப்பார். அனாதி மாயா சுத்தகான்னு தூங்கிட்டு இருந்திருப்பாரா இருக்கும். அப்ப கண்ணை திறந்து பார்த்த உடனே நேரம் அர்ஜுனன் கண்ணில் பட்டார். அர்ஜுனா என்ன வந்திருக்கேன், ரொம்ப நாளாச்சே பார்த்து. இல்லை, யுத்தத்துக்கு உதவி கேட்டு வந்தேன். உடனே வயல் பக்கத்துலேருந்து துரியோதனை சொல்றாப்ப, நான் ஒருத்தன் உட்காந்துருக்கேன். வாஸ்தவம் திரும்பியா பாப்பா, கண்ணை திறந்தா கால் பக்கத்துல தான் எல்லாருமே பாப்பா, அதனால திரும்பிப்பா. துரியோதனா நீ வந்திருக்கியா, ரொம்ப சந்தோஷம். ஏது 2 பேர் வந்திருக்கீர்கள்? இல்லை 2 பேரும் சண்டை போடுறதா இருக்கும். தெரியுமே, நான் தானே ஏற்படுத்தியே வச்சேன். பாண்டவ தூதனாக வந்து 2 பேருக்கு மூட்டி நல்லா சண்டை போட வச்சிருக்கேன். இப்போ என்னத்துக்காக கேட்க வந்தீர்கள்? சண்டைக்கு உதவி வேண்டும். என்ன வேணும்னு கண்ணன் சொல்லிட்டு 1 கோடி பேர் இருக்கிற வைஷ்ணவ சைன்யம்
என்னுடைய சேனை. இன்னொரு பக்கம் யார் இருக்க மாட்டா, நான் மட்டும் இருக்கேன். தனியான நான் இல்லை, என்னுடைய ஆட்கள் படைபலம் முழுக்க 1 கோடி பேர். 2 பேர்ல எதை வேணுமோ நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். அர்ஜுனா முதல்ல நீ கேளுங்க. துரியோதன உடனே ஆட்சேபிச்சுட்டான். அது எப்படி, நான் தானே வந்தது முதல், அர்ஜுன 2வது தானே வந்தான், அப்ப முதல்ல எனக்கு தான் கொடுக்கணும்னு. கண்ணன் திரும்ப சொன்னார், வந்தது நீ முதல், ஆனா நான் பார்த்தது அர்ஜுனனைத்தான் முதல். கண்ணை திறந்து அவனைத்தானே பார்த்தேன். இன்னொன்னு, அவன் தம்பி, நீ அண்ணன். ஏதான ஒரு பாதுஷா பண்ணா கூட வீட்டுல முதல்ல தம்பிக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் அண்ணனுக்கு கொடுக்கணுமா, தங்கைக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் அக்காவுக்கு கொடுக்கணுமா. இது தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால முதல்ல துரியோதனன், முதல் அர்ஜுனன் கேட்கணும், தம்பி தான் முதல் வாய்ப்பு, அடுத்ததுதான் துரியோதனனுக்குன்னா. இவன் வேண்டாம், தெய்வம் இல்லை துரியோதனன், இவன் கொஞ்சம் நல்லதா பார்த்து வாழ்ந்து போயிட்டானா, நமக்கு நல்லதை விட்டு கொடுத்துட்டான்னா தேவையில்லைன்னா. அவன் சொன்னா அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், கண்ணா உன்னை விட்டு எதை எப்ப நாங்க கேட்டிருக்கோம், இவ்வளவு தான்னா அவன் சொன்ன அற வார்த்தை. இந்த அற வார்த்தைக்கு இவர் பிறந்த நாள்ல இருந்து போன நாள் வரைக்கும் பட்ட பாடு இவ்வளவு அவ்வளவு இல்லை. இத்தனையும் பட்டுட்டு கிளம்பி போறன்னைக்கு அழறார். கோவிந்தான், அவ சொன்னதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணாத போயிட்டேனே, அது பெரிய கடன் வாங்கினா போல வருத்தப்படுறேனே, கடன் அசலையும் திருப்பி கட்டலே, வட்டியும் திருப்பி கட்டலையே, நான் எப்படிதான் போறேனோன்னு நினைச்சு அவர் அழுதுட்டு இருக்கணும்னால் இத்தனை செய்தது எதுக்கு? இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என்னைக்குமே உன்னை விட்டுட்டு இன்னொன்னு நாங்க வேண்டினதில்லை. இதே வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நாம் சொல்வோமா பார்ப்போம். பரீட்சை இது. இப்போ திரௌபதி எங்க போனா போகாட்டா நமக்கு என்ன, இப்போ இதை பத்தி ஒரு கவலை இல்லை. இப்போ அர்ஜுனன் இருக்கா, அறுத்துட்டு போறான், அதெல்லாம் பழைய கதை. நம்ம கதைக்கு வருவோமே. இப்போ இத்தனை நாளா பகவான் நமக்குள்ளே எழுந்துருளி இருக்காரு, நாம அவரை பார்க்கிறோங்கிறதுக்காக அவர் இருக்கார். இப்போ ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு சுவாமி வர்றார். வந்த உடனே நாங்களே ஏதோ ஒரு 3 நாள் அப்படி வெளியில வாசல்ல கடைக்கெல்லாம் போனோம்னு நினைச்சிருந்தோம். வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. நல்ல வேளை நீர் வந்தீர், கொஞ்சம் ஜாக்கிரதையா உட்காந்துக்கும், பூட்டு சாவியை வச்சுக்கும், நாங்களே போயிட்டான். ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா அவளை கொஞ்ச நேரம் திரும்பி பார்க்காட்டா கூட அவள் கோச்சுப்பா. என்னை உட்காந்து வச்சுட்டு அதிதிகளுக்கு மரியாதை இல்லை, விருந்தாளி அவமரியாதைப்படுத்துறேன்னு. பகவான் இங்க உள்ளே இருக்கார். நான் சொர்க்கத்துக்கு போறச்சேவும் என்னோட வந்தார். ரம்பா, திலோத்தமா, ஊருசி, மேனகாவோட ஆடல் பாடல் இருக்கிறச்சேவும் உள்ளே இருந்தார். யோசிக்கிறார், என்னோடய ஆடி இருக்கலாமே, இவன் எதுக்கு அவளோட போய் ஆடுறானே தெரியலையே, நான் அதை விட அழகனாச்சே, அது நிரந்தரமே இல்லையே, நான் நித்தியமாச்சே, அது அல்பமாச்சே, நான் அனந்தமாச்சே, தெரியலையே இவனுக்கு என்று நினைச்சுட்டே உட்காந்து ஆனா விட்டுட்டு போல. சரி, திரும்ப வந்து பூமியில பிறந்தேன். ஏதோ வெண்ணிய வேண்டி வீழ்வருக்கிணங்கி வேர்க்கனார் கலவியை கருதி இந்த வேளை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, கூரை கிடைக்குமா, எங்கேயோ போனேன். யார் யாரையோ தெய்வம் முதலாளின்னு பாடுறானே, ஒரு பெருமை இல்லாத வாழ்ந்தாரையும் கொண்டாடிட்டு இருக்கானே, நான் உள்ளேயே உட்காந்துருக்கேனே, இத்தனை பெருமை இதை விட எனக்கு அதிகமாச்சே, ஒரு பாட்டு என்ன பாட மாட்டேங்கிறானே. ஆனா போகல, உட்காண்டே இருந்தார். இதே போல எதேதோ தப்பு பண்ணவே நரகம் கிடைச்சது. அங்க போயிட்டு ஓங்கி சவுக்கடி வாங்குறான், காலில் போட்டு தேய்க்கிறான், நாய்களை விட்டு கடிக்க சொல்றான், உள்ளேயே உட்காண்டு என்னத்துக்கு நம்ம குழந்தை இப்படி படுறான்னு தெரியலே, இவனோட சேர்ந்து நானும் தான் படுறேன். இப்போ என்ன, எனக்கு உடம்பாட்ட இந்த ஒவ்வொரு பிள்ளையும், அப்ப எனக்கு உடம்புல ஒரு கீரல் விழுந்தா எனக்கு வலிக்காதா? சரீரத்தில் அடிபட்டுதுன்னா முதல்ல ஆத்மா தானே துடிக்கிறது, சரீரம் துடிக்குமா? சரீரம் துடிக்கும் நாள் சித்தையில வச்சு முடிக்கச்சே துடிக்கணுமே இல்லையே. ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் அது துடிச்சது. சிதையில ஏற்றி நன்னா நெருப்பு மூட்டுறான் பிள்ளை. வந்த உடனே அவனுக்கு பட்டம் கொடுக்குறான், அப்பாவுக்கு நன்னா கர்மம் பண்ணாங்கிறான். சாமி, அவர் இருக்கிறச்சே ஒரு துளி நெருப்ப வச்சிருந்தானா எப்படி இருந்திருக்கும்? நல்ல வேளை கிளம்பி போனப்புறம் வச்சான், பிள்ளைக்கு புத்திரன்னு பேர் கிடைச்சிருக்கு. இப்போ போனப்புறம் சந்தன கட்டையா கொண்டுந்தாங்கிறான், பெரிய சந்தன தைலம் கொண்டுந்தாங்கிறான். எதுக்கு? எரிக்கிறது. இது இத்தனை பண்ணியிருக்காரு. அப்ப அந்த சரீரத்துக்கு தெரியாது, அதுக்குள்ள ஆத்மா இருந்தா தானே அதுக்கு தெரியும். அப்ப சரீரம் படுகிற துன்பம் ஆத்மாவுக்கு படுறா போலே நாம ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பகவானுக்கு சரீரம் தானே. அப்ப நான் என்ன துக்கப்பட்டாலும் வலி யாருக்கு? அவருக்குன்னா. என் உடம்பில் அழுக்க நான் போக்கிக்க மாட்டேன், நான் இவன் இப்படியே பண்றானே நினைச்சு நரகத்திலையும் கூட உட்காந்துட்டான். நான் சொர்க்கத்துக்கு போறச்சேவும் மனசை விட்டு நகரல, நான் மனுஷனா பிறக்கச்சேவும் அவர் நகரல, நான் நரகத்துக்கு போறச்சேவும் நரகல, நான் அவனை திரும்பியே பார்க்க மாட்டேன்னு சொல்லச்சேவும் அவர் என்னையே பார்த்துட்டு இருக்கார். என்ன ஒரே எதிர்பார்ப்புனா, எப்பவாவது இனி அங்கெங்கு பார்க்க மாட்டேன், உன்னை பார்ப்பேன் இவன் சொல்லுவனா? அது சொல்ற அன்னைக்கு அப்ப கையை பிடிக்கிறார். பிடிச்சதுலேருந்து கிடு கிடு கிடுன்னு உயர்த்தறார். ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் எதிர்ச்சா சுகிருதம் விட்டோ கடாட்சம் ஆத்வேஷம் ஆபிமுக்கியம் சாது சமாகமம் ஆச்சாரிய சங்கமம் மோட்ச பிராப்தி பாப நிவிருத்தி அத்தனையும் கிடு கிடு கிடுன்னு பண்றாரு. ஏன்னா ஒரு வார்த்தைக்கு எங்கே எதிர்பார்த்துட்டு இருக்காரு. நான் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறச்சேவ நீ என்னையே பார்த்துட்டியோ இல்லையோ, இனிமே அந்த தப்பை பண்ண மாட்டேன், நான் உன்னையே பார்ப்பேன். அதை சொன்னதுதான் அர்ஜுனனுக்கு பாண்டவர்களுக்கு இருக்கிற ஏற்றம். கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக. 2 பேரும் கேட்கணும். துரியோதனன் இப்ப விஷாம் பார்த்துட்டு இருக்கார், அர்ஜுனன் கேட்டார், அண்ணா உன்னை தவிர யாரும் வேண்டாம்.
அப்பதான் துரியோதனுக்கு மூச்சு வந்தது. நல்ல வேளை இந்த அசடு வெறுமை எத்தையோ வாழ்ந்து போயிட்டார், கண்ணனை கேட்கல அப்படின்னு அவனுக்கு பரம திருப்தி. இப்போ கண்ணா அவர் எப்படி தானே சொல்லியிருக்காரு, இப்போ இவன் கண்ணனை மட்டும் கேட்டு போருன்னு சொல்லிட்டார், சைன்யமே வேண்டாம் நீ தான் வேணும்ட்டார். நல்ல வேளை நமக்கு இப்போ பெரிய சைன்யம் கிடைச்சிருத்து, 1 கோடி பேரை வாங்கினுட்டான், ரொம்ப திருப்தி. நேர இவரை விட புத்திசாலி ஒரு மாமா இருக்காரு அவருக்கு, சகுனியின் இடத்துல நேர போனான். போயிட்டு நான் ரொம்ப சாமர்த்தியமா நடந்துட்டு அர்ஜுனனை ஏமாத்தி அவருக்கு ஒண்ணுமில்லாத கண்ணனை மட்டும் தனியா கொடுத்துட்டு நான் 1 கோடி சைன்யத்தை வாங்கிட்டு வந்துட்டேன்னா. அவர் அதை விட தனக்கு புத்தி இருக்கிறதா நினைச்சுன்னு மருமகனை பார்த்து சொல்றார், ஒரு தப்பு பண்ணிட்டு திரும்ப போ, அவர் கையில சக்கராயுதத்தை எடுத்துட்டார்னா நம்ம ஜெயிக்க முடியாது, அதனாலே அவர் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ண சொல்லு. என்னமோ கண்ணனுக்கு ஆயுதம் இல்லாட்டா வேலையே செய்ய தெரியாது போலவும், இந்த ஆயுதத்தை நம்பித்தான் பரம்பொருள் இந்த வாழ்க்கையை வாழறா போலவும் அதை விட அந்த முட்டாள் நினைச்சிருந்தார். கண்ணன் சொன்ன சிரிச்சு அப்படி சொன்னார் அவங்க மாமா, அவசியம் கொடுத்துட்டா போச்சுப்போ, நிச்சயமா ஆயுதம் எடுக்க மாட்டேன் சொல்லிவிட்டார். இவனை சொன்ன செய்தி கேட்ட உடனே பீஷ்மர் இவன் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னார். இது என்ன 2 பேரும் இப்படி பேசிக்கிறாள் என்னால் அப்பவே கண்ணன் முடிவு பண்ணிட்டார், நம்ம தோக்க போறோம், பீஷ்மர் ஜெயிக்க போறார். நான் ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன், பீஷ்மர் ஒரு சத்தியம் பண்ணியிருக்கார், நமக்கு தான் சின்ன வயசுலேருந்து இது பழக்கமாச்சே, சத்தியம் பேசி நமக்கு பழக்கம் இல்லை, பொய் ரொம்ப பழகினது இப்போ. ஆனா பீஷ்மர் பொய் சொன்னதில்லை, எனக்கு எந்த பழக்கமுமே எனக்கு புதுசு இல்லை, நம்மளே பார்த்துப்போம், நம்முடையதே தாராளமா பொய்த்து போகட்டும், ஆனா பீஷ்மர் ஜெயிக்கணும். அதுதான் அடியார்க்கு மெய்யன். தன் அடியவன் ஒரு பிரதிஜை பண்ணியிருக்காருன்னா அதைத்தான் அவர் உண்மையாக்க பார்க்கிறாரே தவிர தன் பிரதிஜை உண்மைன்னு அவர் பார்க்கறதே இல்லையே. இப்ப பெருமானுடைய குணங்கள்லயே 2 முரண்பாடு வருது. ஒன்னு சத்தியவாக்கியன், உண்மைதான் பேசுவார். இன்னொன்னு ஆசிரித வத்சலன், ஆசிரித பரதந்திரன், அடியார்க்கு மெய்யன். இப்ப 2 எதை பார்ப்பார்? உண்மைதான் பேசுவார்ங்கிறத பார்க்க போறாரா, அல்லது அடியவர்களிடத்துல உண்மையா நடந்துப்பாரு பார்ப்பறார்னால் உண்மையை விட்டுட்டார், அடியார்க்கு மெய்யனாகவே இருந்துட்டார். அதனாலதான் அர்ஜுன இடத்துல கோவப்பட்டு நீ என்ன சண்டையை போட தெரியல உனக்கு வேணும்னுட்டு 2 நாள் 3 நாள் சண்டை ஆயிருக்குப்பா, ஆட்டம் மெதுவாக தானே போடுவான், அதுக்குள்ள கோவிச்சிருந்த மாதிரி முகத்தெல்லாம் அப்படி ஜபஜபான்னு வச்சிருந்தார், உனக்கு ஒன்று சண்டையை போட தெரியல, எனக்கே பார்த்துட்டு தெரியலாம் அப்படின்னு தேர்ல இந்த கீழே குதிச்சார். நீண்ட உத்திரியம் பட்டு பீதாம்பரம் பூமியில புரள்றது, அப்படி வேகத்துல புருவத்தை நெரிச்சின்னு போனார். நினைத்த மாத்திரத்தில் சக்கராயுதம் கையில வந்து நின்னது. பார்த்த பீஷ்மருக்கு நல்ல வேளை நம்ம வார்த்தை உண்மை ஆயிடுச்சு, இவர் எடுக்க மாட்டேன்னு சொன்னார், இந்த நிமிஷம் எடுத்துட்டாரோ இல்லையா, இப்போ இவர் என்ன மெய்யனா பொய்யனாச்சேனால் அப்பவே தேவர்கள் ரீங்கரிக்கிறாப்புல சொல்றார், என்ன பொய்யன் நீர்கிற அடியார்க்கு மெய்யன். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் அப்ப என்ன பண்ணி காட்டியிருக்கார், தாம் பொய்யன் நிரூபிச்சுண்டு ஆனால் அடியவனுடைய வார்த்தையை மெய்ப்பித்தார் இல்லையோ, அதுவே அடியவனுக்கு இருக்கிற மெய்யன் தான். இந்த 2 பேரிடத்துல இப்ப கண்ணன் எப்படி நடந்துட்டார், துரியோதனனுக்கு நடந்தார், அர்ஜுனனுக்கு நடந்தார். என்ன நடந்துட்டு இருக்கார், 2 பேரும் கேட்டதை கொடுத்துட்டார். இப்ப நம்ம பொய்யன் பொய்யன்னு சொல்லிட்டு இருக்கோமே, வெளியில என்ன தெரியுமோ கணக்கு எழுதிருவார் கண்ணன், நான் என்ன பொய்யன், இவன் கேட்டதை அவனுக்கு கொடுத்துட்டேன், அவன் கேட்டதை அவனை கொடுத்துட்டேன், 2 பேருக்கு மெய்யன் தானேங்கிறார். ஆனா 2 பேருக்கு மெய்யாவா நடந்துட்டு இருக்கார். உண்மையில என்ன சொல்லியிருக்கணும், துரியோதனா வேற எத்தையும் கேட்காதே என்ன கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ. அதைத்தான் சுவாமி பகவான் சொல்லவே மாட்டார். நாம் எதை கேட்கிறோமோ அதை கொடுத்துருவார். இப்ப நம்ம வாழ்க்கைக்கு வருவோம், நாம போறச்சே எத்தையோ கேட்டு வீட்டை கொண்டா வாசலை கொண்டான்னு வாங்கிட்டு போனா நன்னா கொடுத்துருக்கார், பணக்காரனா வச்சிருக்கார், ஓஹோன்னு வச்சிருக்கார், 18 மாடி கட்டியிருக்கான்னால் எல்லாம் துரியோதனனுக்கு கொடுத்த மாதிரி. அப்படின்னால் ஏன் என்ன சொல்லியிருக்கணும் அவர்னால், உண்மையில நம்ம உள்ளத்துல புகுந்திருக்கிறவர், நீ தேவையற்றதை கேட்கிறே, உனக்கு இது நன்மை பயக்காது, எது உண்மையான நன்மையோ அதை சொல்கிறேன் பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோனால் தான் சொல்ல மாட்டார். அதுக்குத்தான் ஆச்சாரியர்கள் அனுப்பிச்சு வச்சு உபதேசமும் பண்ணிட்டே இருக்கார். இதை மட்டும் அவர் சொல்ல மாட்டார், சொல்லிட மாட்டார். சொல்லிட்டா என்னன்னால் இன்புறும் இவ்விளையாட்டுடையான். அப்ப இந்த ஜெகத்து முழுக்க அவருடைய லீலையில ஓட்டின்னு இருக்கார். அந்த லீலைக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லையோ, ஆனா சொல்லாம இருந்துள்ளவர் ஆள் அனுப்பிச்சிருக்கார், நன்னாத்தான் சொல்ல வச்சிருக்கார். கேட்டுக்கொண்டு நாம் உண்மையாக நடந்துக்க வேண்டாமா? அதனால இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் வியாசர்கிட்ட சொல்லுவார், 2 பேரும் ஒழுங்கா நான் கொடுத்தேன்னு எழுதுங்க. துரியோதனனும் கேட்டதை கொடுத்தேன், அர்ஜுனனும் கேட்டதை கொடுத்தேன், தப்பா எழுதக்கூடாது, எழுத முடியாது, ஏன்னா அவவா கேட்டதை கொடுத்துட்டாரோ இல்லையோ. ஆனா கேட்டது சரிதானான்னு சொல்லாத போயிட்டார். அவன் எதை கேட்டிருக்கானோ அதுதான் அவனுக்கு சரிப்பட்டதான்னு கேட்கல, ஆனா கேட்டதை மட்டும் கொடுத்துட்டார். ஆழ்வார் உண்மை தெரிஞ்சவர் பாட்டுட்டார், இப்ப மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். எல்லாரும் யார் தள்ளி போய் தொடராளோ துரியோதன நாட்டம் பொய்யனாகும். நிஜமா பொய்யனோ, ஊருக்கு மெய்யன், ஆனா அவனுக்கு பொய்யன். அவனுக்கு எது சரிங்கிறத சொல்லாம கேட்டதை கொடுத்துட்டாரோ இல்லையோ, அதனால பொய்யனாகும்.
அர்ஜுனனுக்கு மெய்யனாக விரும்பி தொழுதானோ இல்லையோ, அதனால மெய்யன்னு கொள்ள வேண்டும். அடியாருக்கு மெய்யனாகவே இருக்கிறான். திருவகேந்திரபுரத்தில் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். தாச சத்யன்கிற திருநாமத்தோட நடுநாட்டு திவ்யதேசம் அகீந்திரங்கிற ஆதிசேஷனாலேயே உருவாக்கப்பட்ட மலை. ஆச்சரியமான ஔஷதாத்திரிக்கு மேலே ஹயக்ரீவ பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதி ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அங்கிருந்து வேதாந்த தேசிகன் தியானித்தார். கருடன் எழுந்தருளினார். கருடன் அவருக்கு ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசித்தார். அத்தை கொண்டு தியானித்தார். அவருக்கு ஹயக்ரீவன் பிரத்யட்சமாகி சகல ஐஸ்வர்யங்களையும் வித்தைய முழுக்க பக்திய முழுக்க கொடுத்தார்கிறது ஔஷதாத்ரியனுடைய ஆச்சரியமான சரித்திரம். அங்க கீழே பெரிய பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அவர் தான் தெய்வநாயக பெருமான். அந்த பெருமானை பத்தி தான் ஆழ்வார் பாட்டு வைக்கிறார். தாச சத்யன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவார், அடியவர்க்கு மெய்யன்னு தமிழில் கூறுகிறார்கள். எப்படி அடியவர்களுக்கு மெய்யனா இருக்காருனால், நான் பார்த்துட்டே இருந்த மாதிரி யாரெல்லாம் தன்னைத்தான் வேணும்னு ஒரு வார்த்தை சொல்றாளோ அவர்கள் அத்தனை பேருக்கும் தான் எப்போதும் உண்மையாகத்தான் இருப்பார். இது கண்ணன் அடியவர்க்கு மெய்யனா இருந்தது. அதை போல ராமானுஜர் இருந்திருப்பாரா? கண்ணன் தானே அடியவர்க்கு மெய்யனா இருந்திருந்தார்னால் இன்னி வரைக்கும் நாம முக்தி அடைவதற்காக அன்று சரணாகதி அனுஷ்டிக்கிறார். பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யா தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்யே என்று ஸ்ரீரங்கநாச்சியார் இடத்துல முதல்ல சரணாகதி. உல்லாச பல்லவிதபாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாசிரயாம நம ஸ்ரீரங்கநாயக்கை யத்ரூ விப்ரமபேததா ஈசேஷிதவ்ய வைஷம்ய நிம்னோன்னதம் இதஞ்சகத் என்று தாயார் திருவடியை பற்றி உமக்கு உறுதியளித்தோம், அவரை பற்றும் என்று தாயார் கைகாட்ட ஸ்ரீரங்கநாத மமநாத நமோஸ்துதே ஸ்ரீமன்னாராயண தத்பாதாரவிந்தயுகலம் சரணமகம் பிரபத்யே என்று பெருமான் திருவடியை பற்ற உமக்கு என்ன வேணும்னு கேட்டு நமக்கு கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் ஒரு சக்தி நம்ம கிட்ட கிடையாது. ஆனா பரபக்தி பரஜான பரபக்தி ஐக சுபாவம் மாம் குருஷ்வ அடியனுக்கு முக்தி அருள வேணும்னு கேட்டு நின்றார். ஒருமா உமக்கு முக்தி கிடைத்தோம்னு சொல்ல போராது, நம் சம்பந்திகள் அடைவிலும் கொடுக்க வேண்டும். இப்ப சொல்லுங்க, ராமானுஜர் மெய்யற்கு மெய்யனா இருந்து பொய்யற்கு பொய்யனாவா இருக்க போறார்? கண்ணன் ரெண்டு பேரிடத்துல ரெண்டு பேரா நடந்துட்டா இருப்போ. இதே போல ராமானுஜர் இடத்துல போய் எனக்கு இந்த லோகத்தை ஐஸ்வர்யமும் வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்க, இல்லை உங்களுடைய அனுகிரகத்தாலே மோட்சத்துக்கு போகணும் இன்னொருத்தர் கேட்டால், இவன் இதைத்தான் கேட்டான் கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுப்பறான்னா கொடுக்க மாட்டார். கண்ணன் அப்படி செஞ்சிருக்கலாம். ஆனா திருதண்டஹஸ்தம் படித்தவரான ராமானுஜர் காமாதி தோஷகர ஆத்மபதாஷ்டதானாம் ராமானுஜம் மெதிபதியும் பிரணமாமி மூர்த்தனா அப்ப தன்னுடைய கண்களாலே குளிர கடாட்சிக்கிறார். கற்பகமே விழி கடுமை ஒழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன் கல சூடிய முடியும் கனனச் சிக முடியும் எப்பொழுதும் எதிராஜர் வடிவழகு என் இதய துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரேன்னு எம்பார் பாடினா போலே கற்பகமே விழி கருண பொழிந்திடு கமலக் கண்ணழகும் தாமரையாட்டம் திருக்கண்கள் கற்பக விருட்சம் எப்படி கருண பொழியுமோ அப்படி பொழிகிறார். காஷாய சோபி கமனீய சிகானிவேஷம் தண்டத் பிரயோஜ்ஜலகரம் விமலோபவீதம் உத்ய தினேச நிபமுல்ல சதுர்கபுன்றம் ரூபந்தவாஸ்து எதிராய திருஷோர்மமாகிரே. அப்போது ஒரு சிந்தை செய்து ராமானுஷர் இவன் என்ன கேட்கணும்னு தெரியாத கேட்டு இருக்கான். அதை கண்ணனாட்ட அவன் கேட்டதை கொடுத்தெல்லாம் நம்ம அமுச்சிடக்கூடாது. அதனால் தன் அழகான திருகஞ்சலம்னு சொல்ற முடியும், தன் அழகான திருக்கண்களாலே இவனை கட்டாட்சித்து எதையோ கேட்கணுங்கிற விருப்பத்தோட போறானே, அந்த விருப்பத்தையே மாத்தி இவரிடத்துல முக்தியே கேட்க வேணும்னு ஆக்கி அவனை கேட்க வச்சு, இதோ அவனை ஒழுங்கானதை கேட்க வச்சு அவனுக்கு வேண்டியதை கொடுத்துட்டேன்னு பேர் கொடுத்துடுறார். ஆனா கண்ணன் அந்த மாறுதலை பண்ணவே மாட்டார். என்ன கேட்டுன்னு வரமோ அதை கொடுத்துடுவார். கேட்டா ஆச்சாரியர்களை வச்சு எது உனக்கு சரின்னு சொல்லியிருக்கேனே அதை கேட்டுன்னு வந்திருக்கணுமேனு சொல்லிடுவார். அதே ஆச்சாரியன் தானே ராமானுஜர் இருப்போம். ஆனால் அவரிடத்துல போய் நான் ஏதோ இது பண்ண அது பண்ண மாடி வீடு கட்டணும்னு கேட்டு போனோம்னா முதல்ல தன் கண்களால கட்டாட்சித்து இந்த காமமோ ரஜோகுண தமோ குணத்தை தவிர்த்து நம்ம இடத்துல சத்துவகுணத்தை வளர்த்து மெதுவா நம்மளையே திருத்தி நம்மையே மோட்சத்தை பிரார்த்திக்க வைத்து கொடுத்து விடுகிறார். ஆனால் அவர் மெய்யனா இருக்காருன்னு சொன்னா நிஜமான தாச சத்தியன் அவர். அப்ப மற்ற பேர் பெருமான் இருக்காரு என்னால் கேட்டதை கொடுக்கிற அளவுக்கு அடியார்க்கு மெய்யன். ஆனா ராமானுஜர் எனக்கு வேண்டியதை கேட்க வைத்து கொடுக்கிற அளவுக்கு அடியார்க்கு மெய்யனாக இருக்கிறார்ங்கிறது இன்னைக்கு நாம பார்த்த அர்த்தம்.
அப்படிப்பட்ட கண்ணன் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி பகவத் ராமானுஜருடைய திருவடிகளுக்கு பாடி ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனா காந்திமத்யாம் பிரசூதாய எதிராஜாய மங்களம். சஞ்சலப்பட்ட மனதை தெளிவாக்கும் உபதேசம், கோபம் கொண்ட மனிதரை சாந்தமாக்கும் உபதேசம், போகத்தில் திளைத்த வாழ்க்கைக்கு யோகம் உபதேசம், பழமையேறும் தேசம் அதில் ஆச்சாரியர் தந்த உபதேசம், மனமே தொழுதழு தொழுதழு மனமே. मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव. विना वेङ्कटेशं ननाथो ननाथः, सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.